உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம அசிஸ்டண்ட் இன்ஜினியர் அதில் வந்து ஆன்லைன் கோர்ஸ் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே ஸ்லாட் 1, ஸ்லாட் 2, ஸ்லாட் 3, ஸ்லாட் 4, ஸ்லாட் 5 வரைக்கும் நம்ம உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கிறோம். 100 கொஸ்டினுக்கு வந்து 100 கொஸ்டின் சேர்ந்தது ஒரு பேட்டர்னு. இப்போ 2வது பேட்டர்னில் ஸ்லாட்டு 6, டே 6, 6வது நாள் பாடத்துக்கு போகிறப்ப நம்ம இதை ஒவ்வொரு ஸ்லாட்டையும் நீங்கள் கூர்ந்து கவனிங்க. நீங்கள் ஏற்கனவே உங்கள் ரெஃபரன்ஸுக்காக கீழே நான் ஸ்லாட் நம்பர் கொடுத்துருக்குறேன், இது லிங்க்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்குறேன், பாருங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான அமுக்குங்க. நீங்கள் அந்த மாதிரி செஞ்சதுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம வந்து ஸ்லாட் 6க்கு நம்ம போவோம். இப்போ நம்ம இதை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். 600 வேக்கன்ட் இருக்குது. சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் 3க்குமே சேர்ந்து எடுக்கிறாங்க. இதில் காமன் பாடத்திட்டம் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 3 பார்ட் இருக்குது. இந்த 3 பார்ட்டு சேர்ந்தது சிலபஸ்ஸு. இந்த சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி கோகரண்ட்டாக நான் வந்து கேள்வி செட் பண்ணி உங்களுக்கு தந்துருக்கிறேன். நீங்கள் ஏற்கனவே அதை பார்த்துருப்பீங்க. இல்லை உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்ன சிலபஸ்ஸு இதில் வரலையா சார் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் சிலபஸை பார்க்கணும்னாக்க நீங்கள் நோட்டிஃபிகேஷன் நம்பர் TANGEDCO வெப்சைட்டில் போய் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 4 2020 டேட்டட் 15/2/2020 பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க. எப்படி எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாடம் எடுத்துருக்குறோம். இப்போ வந்து ஜாப் ட்ரைனிங் காலேஜ், லேர்னிங் காலேஜ் நாங்கள் வந்து நடத்துகிறோம் திண்டுக்கல்லில். வந்து 3/100 மகாலட்சுமி நகர், திருச்சி ரோடு, திண்டுக்கல் 624005 இருக்குது. என்னுடைய செல் நம்பரும் கொடுத்துருக்குறேன், என்னுடைய இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் நீங்கள் உடனே எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம இப்போ நேரடியாக கொஸ்டினுக்கு போவோம். ஏற்கனவே 25 வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி கொஸ்டின் நம்பர் 26 என்ன சொல்லுது? விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் ஷோ எனி இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன்? ஷோ பப்புலா, இல்லை எக்ஸ்க்ளூசிவ்லி தின் ஃபிலிமா, இல்லை திக் ஃபிலிமா, இல்லாட்டா வெட்ஜ் ஷேப்டு ஃபிலிமான்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. என்ன எக்ஸசிவ்லி தின் ஃபிலிம்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து excessively thin film shows no interference pattern because in that case as the thickness of the film is negligible, the path difference delta between the two reflected rays turns out to be delta by 2, which is the condition of the minima. Hence the pattern is not observed. The interference pattern is observed in the soap bubble, thick film and wedge shaped film. இதாங்க வந்து எக்ஸ்ப்ளனேஷனு. 1க்கு 2 தடவை உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மனப்பாடம் ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து திருப்பி பாருங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இப்போ கொஸ்டின் நம்பர் 27க்கு போவோம். தி எனர்ஜி எமிட்டட் பை எ பிளாக் சர்ஃபேஸ் சுட் நாட் வேரி இன் அக்கார்டன்ஸ் வித் வேவ் லென்த்தா, இல்லை டெம்பரேச்சரா, இல்லைன்னா சர்ஃபேஸ் கேரக்டரிஸ்டிக்கான்னு கேட்குறாங்க, டைமான்னு கேட்குறாங்க. இதில் சரியான ஆன்சர் வந்து டைம். எதுக்காக டைம் சரியான ஆன்சரு? எனர்ஜி எமிட்டட் பிளாக் சர்ஃபேஸு it is time independent for a prescribed wavelength. The body radiates much more energy at elevated temperatures. அதனால் இந்த டைம் தான் ரொம்ப முக்கியம். அதனால் டைத்தை வந்து நம்ம வந்து இதில் வந்து ஆன்சர் எடுத்துருக்கணும். இது வந்து கொஸ்டின் நம்பர் 27ங்க. அடுத்தால் நம்ம 28க்கு போகிறோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் கண்டக்டர்ஸ்? இதில் 4 கொடுத்துருக்காங்க. இதில் எது கண்டக்டர்னு கேட்குறாங்க. செராமிக்ஸா, பிளாஸ்டிக்கா, மெர்க்குரியா, ரப்பரா அப்படின்னு கேட்குறாங்க. இது ஆன்சர் வந்து மெர்க்குரி. அதனால் வந்து மெர்க்குரி. இப்போ இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னாக்க, நார்மலி மெட்டல்ஸ் ஆர் செட் டு பி குட் கண்டக்டர்ஸ். ஹியர் மெர்க்குரி இஸ் த ஒன்லி மெட்டல் விச் இஸ் இன் லிக்விட் ஃபார்ம். த அதர் ஆப்ஷன்ஸ் ஆர் இன்சுலேட்டட். ஆமாம், மெர்க்குரி வந்து ஒரு மெட்டல், ஆனால் அது வந்து லிக்விட் ஃபார்மில் இருக்கும். ஓகே, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், படிச்சிருப்பீங்க. நீங்கள் +2 படிச்சிருப்பீங்க, அடுத்தாப்புல என்ட்ரன்ஸில் படிச்சிருப்பீங்க, நீட்டில் படிச்சிருப்பீங்க, இப்போ வந்து பிஇலையும் படிச்சிருப்பீங்க. அதனால் மெர்க்குரி மெட்டல்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். இருந்தாலும் அந்த கேள்வி, இந்த மாதிரி கேள்வி வர்றப்ப நேரத்துக்கு செலவு பண்ணாமல் படக்குன்னு சேவ் பண்ண பாருங்கள். அதனால் இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் நம்ம 29க்கு போவோம். ஹவு டஸ் ஏ செமிகண்டக்டர் பிஹேவ் அட் அப்சல்யூட் ஜீரோ? அப்சல்யூட் ஜீரோனா தெரியுமா உங்களுக்கு? சாதாரண ஜீரோ. இப்போ நம்ம இப்போ ராக்கெட் பறக்கிறப்ப கவுண்ட் டவுன் போடுவாங்க. 10, 0, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0ன்னு வாங்க. அந்த ஜீரோ வந்து அப்சல்யூட் ஜீரோ கிடையாது. அது வெறும் மேத்தமெட்டிக்கல் ஜீரோ.
அப்சல்யூட் ஜீரோன்றது ஒரு பொருளை -273 டிகிரி சென்டிகிரேடுக்கு கொண்டு வரப்போ தான் அது வந்து எனர்ஜியே இல்லாமல் ஜீரோ வரும். அது வரைக்கும் அந்த மெட்டீரியலில் எனர்ஜி இருக்குன்னு கெல்வின் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதனால தான் அதுக்கு வந்து அப்சல்யூட் ஜீரோ அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இது வந்து அந்த அப்சல்யூட் ஜீரோவில் செமிகண்டக்டர் எப்படி நடந்துக்கணும்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பி, இன்சுலேட்டராக மாறிடும். அதாவது செமிகண்டக்டர் வந்து இன்சுலேட்டராக மாறிடும். Semiconductor is solid which has the energy bond similar to that of the insulator. It acts as an insulator at absolute zero. ஆமாம், ஒரு நான் ஒரு பொருள் சொன்னேன்ல, அந்த பொருள் வந்து செமிகண்டக்டராக இருக்கட்டும். செமிகண்டக்டர் மெட்டீரியலை நீங்கள் வந்து -273 டிகிரி சென்டிகிரேட் கொண்டு வரப்போ அது வந்து இன்சுலேட்டராக மாறிடும். அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 30. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ கிளாஸ் ஃபார்மிங் டெக்னிக்ஸ்? கண்ணாடி எப்படி செய்யலான்னு கேட்குறாங்க. பவுடர் ப்ரெஸ்ஸிங்கா, இல்லை ஹைட்ரோ பிளாஸ்டிக் ஃபார்மிங்கா, இல்லை ஸ்லிப் கேஸ்டிங்கா, இல்லைன்னா ஃபைபர் ஃபார்மிங்கான்னு இருக்கிறாங்க. ஆன்சர் வந்து டி, ஃபைபர் ஃபார்மிங். எப்படி செய்கிறான்னு கேட்டால், கிளாஸ் ஃபார்மிங் இஸ் டன் பை ஹீட்டிங் த ரா மெட்டீரியல் இஸ் எலிவேட்டட் டெம்பரேச்சர்ஸ். இந்த காமன் கிளாஸ் ஃபார்மிங் டெக்னிக்ஸ் ஆர் ப்ரெஸ்ஸிங், ப்ளோயிங், ட்ராயிங் அண்ட் ஃபைபர் ஃபார்மிங். கிளாஸ் ஃபார்மிங் ஆப்ரேஷன் டஸ் நாட் ரிக்வயர் ட்ரையிங் அண்ட் ஃபயரிங் ஆஃப் த மெட்டீரியல். ஆமாம். கொஷின் நம்பர் 31 போகலாம். டர்போ மெஷின்ஸ் ஒர்க்ஸ் அண்டர். டர்போ மிஷின்ஸ் பார்த்தீங்களா, அந்த வந்து சில காரணம் டர்போ இன்ஜின்வாங்க. அது வந்து நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா படி வேலை செய்யுதா, இல்லை நியூட்டன் செகண்ட் லாவா, நியூட்டன்ஸ் தேர்ட் லாவா, இல்லை கெப்லர்ஸ் லாவான்னு கேட்குறாங்க. இது வந்து பி, ஆன்சர் பி வந்து நியூட்டன்ஸ் செகண்ட் லா படி தான் இந்த டர்போ மிஷின்ஸ்லாம் வேலை செய்யுது. சில கார்களில் தான் டர்போன்னுவாங்க. அப்படின்னா என்னன்னாக்கா, டர்போ மிஷின்ஸ் ஒர்க்ஸ் அண்டர் நியூட்டன் செகண்ட் லா. சென்ட்ரிஃபியூகல் பம்ப் இஸ் a turbo machinery. Turbo machines are machines that transfer energy between a rotor and a fluid, including both turbines and compressors. It is a mechanical device. Question number 32 போவோம். Reciprocating pumps operate by drawing into the chamber. Reciprocating pump இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து லிக்விடு, ப்ரெஷரு, ஹீட்டு, எலக்ட்ரிசிட்டி கேட்குறாங்க. லிக்விடை தான் வந்து ஆக்சுவலாக பம்ப் உள்வாங்கும். ப்ரெஷரையோ ஹீட்டு எலக்ட்ரிசிட்டியோ கிடையாது. ரெசிப்ரோகேட்டிங் பம்ப்ஸ் ஆப்ரேட் பை டிராயிங் லிக்விட் இன்டு த சேம்பர் ஆர் த சிலிண்டர் வித் த ஹெல்ப் ஆஃப் எ பிஸ்டன். சிரிஞ்சு இருக்குல்ல, சிரிஞ்சில் வந்து என்ன காற்றா போகும். சிரிஞ்சில் வந்து நம்ம ஊசி போடுறப்போ இழுக்கிறாங்க பார்த்தீங்களா, ஊசி முடிஞ்சு அது ஒரு லிக்விடு, அதுதான் போகும். இப்போ கொஸ்டின் நம்பர் 33க்கு வர்றோம். ஹைட்ராலிக் மிஷின்ஸு ஃபால் அண்டர் த கேட்டகரி. பல்வரை செய்கிறா, இல்லை கைனட்டிக் மிஷினரியா, இல்லைன்னா கண்டன்சனா, இல்லைன்னா ரோடோ டைனமிக் மிஷினரியான்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து டி, ரோடோ டைனமிக் மிஷினரி. ஏன் அப்படின்னா, ஹைட்ராலிக் மிஷின்ஸ் யூஸ் த பிரின்சிபல் ஆஃப் ரொட்டேட்டிங் ஆஃப் பிளேட்ஸ் டு ஆல்டர் த ஸ்பீட் ஆஃப் வாட்டர், ஹென்ஸ் ஃபால் அண்டர் ரோடோ டைனமிக் மிஷினரி. அடுத்த கேள்வி 34. விச் கேஸ் இஸ் மெயின்லி ப்ரொடியூஸ் டியூ டு த இன்கம்ப்ளீட் பர்னிங் ஆஃப் ஃபுட்டு? நம்ம உட்டு அரிக்கிறதுனால ப்ரொடியூஸ் ஆகிற கேஸ் என்னன்னு கேட்குறாங்க. CO-வா, SO2-வா, NO2-வா, NO3-ஆன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து கார்பன் மோனாக்சைடு. CO2னா கார்பன் டை ஆக்சைடு, CO-னா கார்பன் மோனாக்சைடு. ஆமாம். ஏன் அப்படின்னா, CO இஸ் த கலர்லெஸ், ஓடர்லெஸ், toxic gas produced due to incomplete burning of the wood. 35. Which will happen in DC shunt motor is connected across AC supply? இது ஒரு கேள்வி கேட்குறாங்க பாருங்க. ஒரு டிசி சண்ட் மோட்டரை திடீர்னு ஏசி சப்ளை கொடுத்தா என்ன ஆகும்னு கேட்குறாங்க. என்ன ஆகும்? எனக்கு தெரிஞ்சு அது எரிஞ்சு போகும். என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். வில் ரன் அட் நார்மல் ஸ்பீடு, வில் நாட் ரன்னு, வில் ரன் அட் லோயர் ஸ்பீடு, பேர்ன் டியூ டு ஹீட் ப்ரொடியூசர் இந்த ஃபீல்டு வேணும். பார்த்தீங்களா, பேர்ன் எரிஞ்சு போயிருங்க. டிசி சண்ட் மோட்டருக்குள்ளே போய் ஏசியை கொடுத்தோம்னா, அதனால் மோட்டர் நேம் பிளேட்டை பார்க்கணும். ஆமாம், அதை பார்த்து தான் நம்ம செய்ய முடியும். ஏன்னா இன் கேஸ் ஆஃப் பேரலல் ஃபீல்டு கண்டிஷன்ஸ் இட் ஒன்ட் ரொட்டேட் அட் ஆல் அண்ட் வில் ஸ்டார்ட் coming and will create vibrations. As a torque produced by the positive and negative cycle will cancel out each other, DC motor will be heated up and it may be burned. அதுக்காக டிசிலையும் ஏசிலையும் ஒரு யூனிவர்சல் மோட்டர் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. பட் சண்ட் மோட்டர், பர்டிகுலராக டிசி சண்ட் மோட்டருக்கு ஏசி கொடுக்கக்கூடாதுங்க. 36 போவோம். கொஸ்டின் நம்பர். ஜெனரேட்டர் டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்
ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரா இல்லை ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரா இல்லை ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரா இல்லை 1-1 டிரான்ஸ்ஃபார்மர்னு கேட்குறாங்க. ஜெனரேட்டர் டிரான்ஸ்ஃபார்மர் எங்கே இருக்கும் அப்படின்னாக்க பவர் ஹவுஸ், அதாவது எங்கே மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறாங்களோ அங்கே தான் பவர் ஹவுஸ் இருக்குது. அதுக்கு பேர் பவர் ஹவுஸ்ன்றாங்க. அங்கே யூஸ் பண்ண எத்தனையோ வகையான டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இப்போ ஜெனரேட்டர் டிரான்ஸ்ஃபார்மர்ன்றது என்னென்னா உற்பத்தியாகிற மின்சாரத்தை குறைச்சி வோல்டேஜை கூட்டுற வேலை. அது எது ஸ்டெப் அப்பாக தான் இருக்கும். அதனால் என்ன சொல்கிறாங்க, ஜென்ரேட்டர் டிரான்ஸ்ஃபார்மர் எம்ப்ளாய்ட் இன் ஜென்ரேட்டிங் செக்ஷன் டு கனெக்ட் த பவர் ஸ்டேஷன் டு த transmission system. Generator transformer step up the generator output at low voltage to voltage at which the transmission system operates. இப்போ தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா 11 kV தான் நம்ம உற்பத்தி பண்ணுறோம். ஆனால் தூத்துக்குடியை விட்டு வெளியே வர்றப்போ 11 kVயாக வராது, 230 kVயாக மாறிடுது. அப்போ இல்லை 11 kVலேருந்து 230 kV ஆக்கணும்னு என்ன பண்ணுறது, ஸ்டெப் அப்பு தான் பண்ணணும். அதனால் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, புரிஞ்சிச்சுன்னா டவுட்னா கேளுங்க, ஃபோனில் கூட கேளுங்க. 37 அடுத்த கொஸ்டின். ஸ்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் ஜெனரலி யூஸ்டு. ஒரு பவர் ஹவுஸில் ஸ்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்கு இருக்குது, அங்கே உள்ள அக்சசரிஸுக்கு பூரா சப்ளை கொடுக்கணும்ல. இப்போ நீங்கள் உற்பத்தி பண்ணி எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டோம்னா அங்கே இருக்கிற உற்பத்தி பண்ணுறதுக்கு உண்டான மிஷினரிக்கெல்லாம் என்ன ஒரு கரண்ட் வேணும்ல, எங்கேருந்து இருக்கிறது, வெளியிலேருந்து இருக்க முடியும். அதனால ஸ்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் அதுலேருந்து மெயினாக போகும். அதனால ஆன்சர் டு சப்ளை பவர் செக்டர் ஆக்சிலரி. அந்த ஆக்சிலரி இருக்குது பார்த்தீங்களா, மில்லுன்னா வந்து அங்கே கறி அரைக்கணும், தண்ணியை பம்ப் பண்ணணும், கொள்ள வேலை கிடக்குது. அப்போ அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மர் தான் ஆக்சுவலாக ஸ்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த ஸ்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் ஜெனரலி சப்ளைஸ் த பவர் ஸ்டேஷன் ஆக்சிலரி சிஸ்டம் ஃபார் ஸ்டார்டிங் ஆஃப் த பாய்லர். முறை பாய்லர் ஆப்ரேட் பண்ணணும்னா பம்பு வேலை பார்க்கணும், ரூப் பாயில் வேலை பார்க்கணும், கறி மிஷின் வேலை பார்க்கணும். அதனால் அதுக்கெல்லாம் யூஸ் ஆகிறதுக்கு போகிறதுனால அந்த ஸ்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து சப்ளை போகும். ஆமாம், நீங்கள் எனவே ஜெனரேஷன் அங்கே போனாலும் ஸ்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் சப்ளை போய் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ கொஸ்டின் நம்பர் 38. ஹவு மெனி கேட்டகரிஸ் கேன் த சிங்கர்னஸ் மோட்டார் பி டிவைடட் இன்டு. சிங்கர்னஸ் மோட்டார் நிறைய டைப் இருக்குது. மொத்தம் எத்தனை டைப்னு கேட்குறாங்க, 4, 3, 5, 2 கேட்குறாங்க. ஆக்சுவலாக 3 டைப் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், 5 டைப்பு. சி, அது கொஸ்டின் நம்பர் 5. The synchronous motor can be divided into 5 types categories. They are hydro generators, turbo alternators, engine driven generators, motors and compressors. Question number 39. In electrolyte conductors, the conductance is due to flow of free mobile electrons, or movement of ions, or either movement of electrons or ions, or cannot be said. Answer வந்து B, movement of ion. Ions வந்து மூவ் ஆகிறதுனால தான். In metallic conductors, the conductance is due to the flow of free mobile electrons, and in electrolytic conductors, the conductance is due to the movement of ions in a solution of a fused electrolyte. In electrolytic conductor, the conductance is due to other movement of ions. Question number 41. Pick the incorrect statement among the following. இந்த இதில் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. இண்டக்டர் இஸ் ஏ பாசிட்டிவ் எலிமெண்ட்டு, கரண்ட் சோர்ஸ் இன் அன் ஆக்டிவ் எலிமெண்ட்டு, ரெசிஸ்டர் இஸ் ஏ பாசிட்டிவ் எலிமெண்ட்டு, வோல்டேஜ் சோர்ஸ் இஸ் ஏ பாசிட்டிவ் எலிமெண்ட்டு. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. என்ன சொல்கிறது, எனர்ஜி சோர்ஸஸ், வோல்டேஜ் கரண்ட் எல்லாம் எனர்ஜி சோர்ஸஸ் ஆர் ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் கேப்பபிள் ஆஃப் டெலிவரிங் பவர் டு சம் எக்ஸ்டர்னல் டிவைஸுங்க. கொஸ்டின் நம்பர் 42. பிக் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அது வந்து கரெக்ட் கேட்குறாங்க, இது வந்து இன்கரெக்ட் கேட்குறாங்க. Among the following, inductor is a passive element, current source is an active element, resistor is passive element, voltage source is a positive element. If answer பார்த்தீங்கன்னா B, current source is an active element. என்ன சொல்லுது, energy sources, voltage or current sources are active element capable of delivering power to some external source. Question number 43. The relation between unloaded Q and external Q is external Q less than unloaded Q, unloaded Q less than external Q, external Q equal to unloaded Q. None of them mentioned. Answer B. என்ன சொல்லுது, to compute unloaded Q only the resistance in the resonant circuit is considered, but to calculate external Q, the resistance and the other loads in the external load is also considered. Since Q and R are inversely proportional, as R increases, Q decreases. Since R is the greater of external Q, computation unloaded Q greater than external Q. Question number 44. The driving point function is the ratio of polynomials in S
polynomials are obtained from the dash of the element and their combinations கேட்குறாங்க. ஆன்சர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வோல்டேஜா இல்லை ட்ரான்ஸ்ஃபார்ம் கரண்ட்டா இல்லை ட்ரான்ஸ்ஃபார்ம் இம்பிடன்ஸா இல்லைன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் அட்மிட்டன்ஸான்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. The driving point function is the ratio of polynomials in S. Polynomials are obtained from the transform impedance of the elements and their combination, and if the zero and poles are not repeated, then the poles or zeros are said to be distinct or simple. Question number 45. The ratio of voltage transform at first port to the current transform at the second port is called voltage transform ratio or transformer admittance. இல்லைன்னா கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோவா இல்லைன்னா டிரான்ஸ்ஃபார்மர் இம்பிடன்ஸான்னு கேட்குறாங்க. ஆன்சர் டி, டிரான்ஸ்ஃபார்மர் இம்பிடன்ஸ். அது ரொம்ப முக்கிய இம்பிடன்ஸ் இருந்தது. டிரான்ஸ்ஃபார்மர் இம்பிடன்ஸ் இஸ் த ரேஷியோ ஆஃப் வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்ம் அட் ஃபர்ஸ்ட் போர்ட் டு த கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் அட் த செகண்ட் போர்ட் ஆஃப் த டினோட்டட் பை இதை ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பாருங்கள். 46. In the equation 1, the source voltage VBR is greater than 120 degree, V is greater than 240 degree, or V is greater than 240 minus 240. அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து சி. As the line voltage VRY equal to V less than 0 degree is taken as the reference phasor, then the source voltage VBR equal to என்னன்னு கொடுத்துருக்காங்க. What are Fourier's coefficients? Fourier's coefficient கேட்குறாங்க. The terms that present in the Fourier series are the terms that are obtained through Fourier series are the terms which consist of the Fourier series along with their sines or cosine value. The terms which are resemblance of Fourier transform in a Fourier series are called Fourier series coefficient கேட்குறாங்க. சரியான ஆன்சர் வந்து சி. என்ன சொல்றது? term which consists of Fourier series along with their sine or cosine value are called Fourier coefficient. Fourier coefficient are present in both the exponential and trigonometric Fourier series. Question 48. Divergence theorem is based on divergence theorem இருக்குல்ல, எதை பேஸ் பண்ணி கேட்குறாங்க? காஸ் லாவா, ஸ்டோக்ஸ் லாவா, ஆம்பியர் லாவா, லென்ஸ் லான்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து காஸ் லா. என்ன சொல்லுது? இந்த டைவர்ஜன் தேரம் ரிலேட் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் அண்ட் வால்யூம் இன்டெக்ரல் அப்படின்றப்ப டைவர்ஷன் டி ஈக்குவல் டு ரோ வி விச் இஸ் காஸ் லா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ரெவல் about the magnetization nature of the machine? No load characteristics, load characteristics, எல்லாம் காட்டி ஆர்மேச்சர் கேரக்டரிஸ்டிக்கா, both no load and load characteristics கேட்குறாங்க. ஆன்சர் வந்து டி. Both no load as well as load characteristics are required to predict the magnetization of the machine. ஓகே, அடுத்த இந்த ஸ்லாட்டில் கடைசி கொஸ்டின் பார்க்குறோம். The satellite that is used as a relay to extend communication distance is called as a relay satellite, இல்லை communication satellite, repeater satellite, geosynchronous satellite கேட்குறாங்க. ஆன்சர் வந்து communication satellite. Communication satellite are not originating of information to be transmitted. If the transmitting station cannot communicate directly with one or more receiving stations because of line of sight restrictions, a satellite can be used. Then the transmitting station sends the information to the satellite, which is the turn retransmit it to the receiving stations. Okay. Thank you for your learning. உங்களுடைய கற்றலுக்கு நன்றி. நம்ம மீண்டும் அடுத்த ஸ்லாட் நம்பர் 7 மீட் பண்ணுவோம். ஓகே.